இப்போ இந்த சாலை மீனை வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 1 கிலோ மீன் எடுத்து கழுவிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கழுவி பெசரி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு சோம்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 மூடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். புளி வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 6 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன், வடகம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வடகம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அரைச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் இப்போ போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம தேவைக்கேற்ப புளி, உரப்பு, உப்பு எல்லாம் கரைச்சி பார்த்துட்டு தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு தாளிக்கும் போது ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் அரைச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கொதித்த பிறகு தான் இந்த தேங்காயெல்லாம் போடணும். கரெக்டாக இருக்கும். இப்போ 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வடவத்தை போட்டு தாளிக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். அதுவும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை தாளிக்கணும். இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்த பிறகு தக்காளி போடணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்க மிளகாய் புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை எடுத்து ஊற்றணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த புளி, மிளகாய் அதோட பச்சை வாசனையெல்லாம் கொதித்து போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய் இருக்குல்ல, அதை போடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் மீனை போடணும். இப்போ அந்த தேங்காய் போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் இப்போ மீனை போடணும். மொத்தமே ஒரு 15 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.